लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यतिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात्. ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். यो नित्यमच्युतपदाम्बुज युग्मरुक्म व्यामोगतस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தலில் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2830 நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாரருடைய பெரிய திருவந்தாதியிலே வரக்கூடிய 9ஆம் பத்தின் 4வது பாசுரம் 84வது பாசுரம் இது. முந்துற்ற நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகூறும் சோலை பூம் சோலை சூழ் மொய் பூம் குரு நல் குருகூரன் மாறன் பெயர் கூறு என்று தனியனது பாசுரத்தை சேவிக்கலாம். வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து நின்தலையை தாழ்த்தி திருக்கை கூப்பென்றால் கூப்பாது பார்த்த விதி என்குற்றாய் என்றவனை ஏத்தாயன் நெஞ்சமே தங்கத்தான் மேலும் தங்கு. நெஞ்சத்தை பார்த்து சொன்னார், ஏ மனமே, நீ உன்னுடைய சிறுமியை நினைத்து அவனை தொழாமல் இருந்து விடாதே. நீ அப்படி நினைத்து நீ சிறியவன் 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 தாழ்ந்தவன் என்று நினைத்து கொண்டு அவனடியே சேராமல் போனால் நீ சரியாக இருக்க மாட்டாய். நெஞ்சே சொல்லிவிட்டே, நான் சொன்ன வார்த்தையை கேட்டால் கேள், இல்லாவிட்டால் போ என்று போல சொன்னவர் இந்த பாசுரத்தில் சொல்கிறார், அவனடியை வாழ்த்தி என்று சொல்றார். அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை மங்களாசாசனம் பண்ணிக்கொண்டே அந்த திருவடிகளிலே பூக்களை போட்டு உன் தலையால் வணங்கு, 2 கையையும் கூப்பிக்கொண்டு அஞ்சலி பண்ணு. அப்படி செய் என்று சொன்னால், அப்படி செய்யாமல் உன்னுடைய பாழும் விதியானது உன்னை தடுக்கிறதா? என்னுடைய மனமே, அந்த சர்வேஸ்வரனை எங்கிருக்கிறா என்று சொல்லி அழைத்து துதியாமல் வாழ முடிந்தால் வாழு, இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் என்று நினைத்துப்பார் என்று சொல்கிறார். இனி எப்போதுமே உன்னுடைய அயோக்கியத்தனத்தை நினைத்து உன்னுடைய தாழ்மையை நினைத்து பின்வாங்கா கூடாது என்று நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார் இந்த பாட்டிலே. அப்படி பின்வாங்கி உயிர் தரித்திருக்க முடியுமாகில் அப்படியே பின்வாங்கி கிட என்கிறார் இந்த பாட்டில். உன்னால் ஒருவேளை அவனை பிரிந்திருக்க முடியும் என்று நினைப்பிருந்து வாழ முடியும் நினைத்தால் நீ வாழ்ந்து விட்டு போ என்று சொல்லுகிறார். திரிகரண சுத்தி என்று சொல்லுகிற வாய்மை மெய்மை உள்மை என்று சொல்லக்கூடிய உடலால் மனதால் வாக்கால் எப்போதும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று 3 விஷயங்களிலும் பகவத் விஷயத்தையே நீ எப்போதும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். நினைத்து கொண்டு விடாவிட்டால் பயனில்லை. வாய் படைத்தது பயன்படி அம்பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தியும், கை படைத்ததின் பெருமையை பயன்படி அவனுடைய திருவடிகளிலே பூக்களை பரிமாறியும், தலை சபலமாகும்படி அவனுடைய திருவடிகளில் உன்னுடைய தலையை வைத்து வணங்க வேண்டும், அஞ்சலி செய்ய வேண்டும் என்று நான் சொன்னால், நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொன்னால் என்ன செய்ய முடியும்? எங்கே காண்கே நீந்துழாயம்மான் தன்னையே யான் என்று அலற்றி கொண்டிருப்பதனால் உயிர் தரிக்க வல்லதா நெஞ்சையே நினைத்துப்பார். அப்படி அவனை நினைக்காமல் இருந்தால் நீ இஷ்டப்படி வாழ்ந்து விட்டு போ, சத்தை பெற்றாமல் இரு, எத்தனையும் சீர்திர வேண்டியதை யாம் என்று கூறுகிறார் இந்த பாசுரத்திலே. நீ உன்னுடைய உடல் படைத்ததற்கான காரணம் அவனுக்கு சேவை செய்வதற்காக, உன்னுடைய தலை அவனுடைய பாதத்திலே பணிவதற்காக, உன்னுடைய கை அவனுடைய பாதத்திலே புஷ்பங்களை சேர்ப்பதற்காக என்று வாழாவிட்டால் என்ன பிரயோஜனம்? 2 கை கூப்பென்றால் கூப்பாதே என்றால் 2 கையை தூக்கி சரணம் சரணம் என்று சொல்லு என்று சொன்னால், நிகழ்காலத்தில் இந்த நிலைமையை சொல்லுகிற போது நீ செய்யவில்லை என்றால் எதிர்காலத்தில் நேரக்கூடிய நிலைமையை நினைத்து பார். அவனிடையே வாழ்த்தாமலும் பூக்களை சொரியாமலும் தலையை தாழ்த்தாமலும் 2 கை கூப்பாமலும் இருந்தால் உனக்கு நல்லது நடக்குமா? நினைத்து பார் என்று சொல்லி இந்த பாசுரத்திலே எப்போதும் அவனை நினைத்திருக்க வேண்டும் நெஞ்சமே. அப்படி அவனை பிரிந்திருந்தால் நீ வாழ முடியுமோ என்று யோசித்து பார் என்று சொல்லுகிறார் பாசுரத்தை. மீண்டும் பாசுரத்தை சேவிக்கலாம். வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து நின் தலையை தாழ்த்தி 2 கை கூப்பென்றால் கூப்பாது பார்த்த விதி எங்குற்றா என்றவனை ஏத்தாதென் நெஞ்சமே
தங்கத்தானே மேலும் தங்கு. காயேன வாசா மனசேந்திரியர்வா உத்யாப்தநாபா பிரகதேது சுபாவாது கரோம் என்றது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பு இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அற்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.